அண்ணாமலை அறிக்கை விட்டிருக்காரு, நான் ஆடு மாடலோட இதாகிட்டேன், விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அமைதியாக இருக்கேன், குடும்பத்தோடு இருக்கேன், இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இந்த இவர் மனோஜ் தங்கராஜ், இந்த ஒரு கோமாளி, அந்த ஆர்எஸ் பாரதி மாதிரி ஒரு மந்திரியில் ஒரு கோமாளி இந்த மனோஜ் தங்கராஜ், அவர் சொன்னால் இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? ஆடு மேய்த்து கொண்டிருந்தவரை ஐபிஎஸ் ஆக்குனது திராவிட மாடல். அடப்பா நீலாம் மந்திரி, ஆடு மேய்த்து கொண்டிருப்பவரே ஐபிஎஸ் ஆக்குனது திராவிட மாடல். நான் முட்டாள்களே, தமிழ்நாட்டை விட்டு நீங்கள் தாண்டினதில்லை உங்கள் திராவிட மாடல். ஐபிஎஸ் என்பது மத்திய அரசாங்கத்தால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பதவி. உங்கள் திராவிட மாடல் எங்கேயா அங்கே போச்சு? உங்கள் சனியம் பிடிச்ச ஈவேரா எங்கேயா அங்கே போய் சாதிச்சார்? இப்படியா முட்டாள்கள்னால் இப்படியா அடிமுட்டாள்களாக இருப்பீங்க? ஐபிஎஸ் ஒருத்தர் பாஸ் பண்ணால் உங்கள் ஈவேரா காரணமாக, உங்கள் திராவிட மாடலுக்கா? வெக்கமா இல்லையா அது மாதிரிலாம் பேசுகிறதுக்கு? மண்டையில் மூளைங்கிறதே இல்லையா உங்களுக்கு? களிமண் வச்சுட்டானா? ஐபிஎஸ் படித்ததுக்கு நீங்கள் எப்படி வந்திருப்பீங்க? ஓபிசியில் கொண்டு வந்தாங்கன்னா மொராஜி தேசாய் தான் மண்டல் கமிஷன் வச்சார். மொராஜி தேசாய் தான் காரணம். அதுக்கப்புறம் வந்து விபி சிங் அந்த பரிந்துரையை நிறைவேற்றினார். இங்கே வந்தது உங்கள் ஈவேராவும் உங்கள் கருணாநிதியும் உங்கள் அண்ணாதுரை? இது உள்ளே எங்கே வந்தீங்க? உங்கள் திராவிட மாடல் எங்கே வந்தது? தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனால் செருப்பால் அடிப்பான் உன் திராவிட மாடலை. மத்திய அரசாங்கத்தில் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, ஐபிஎஸ் ஆனவரை, அதாவது ஆடு மேய்ச்சவரை ஐபிஎஸ் ஆக்குனது இவங்களாம். இப்போ ஐபிஎஸ் ஆனவரை மறுபடியும் ஆடு மேய்க்க அனுப்புனது பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் தான். பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் அப்படி பண்ணலை. உண்மையிலே நடந்தது என்ன? பிஜேபி ஆர்பிஎஸ் அப்போ பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் அவருக்கு பொதுக்குழு உறுப்பினராக்கி கொடுத்துருக்காங்க. இன்னுமே பதவி கொடுக்கலாம். பிஜேபியோட சரித்திரமே அதுதானே. தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனை கவர்னர் ஆக்கலையா? இன்னும் இலகணேசன், ராதாகிருஷ்ணன் இவங்களெல்லாம் கவர்னர் ஆக்கலையா? நல்ல பதவி தான் கொடுப்பாங்க. அது ஒரு அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை போய் கிண்டல் அடிக்கிறதுக்கு உங்களை மாதிரி களிமண் மூளை வச்சுருக்கிற ஆளுகளுக்கு தகுதி இருக்கா?